உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சிபிஐ, இடி, ஐடி, இது போன்ற ஏராளமான கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன்கள் இருக்கிறது. இந்த அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களுமே இந்த நாட்டை எப்படி நடத்துறது, சரியாக அரசாங்க வேலை பார்க்கிறதா இல்லையா, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் சரியாக போய் சேர்கிறதா இல்லையா என்கிற அந்த விஷயத்தை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டது. ஒரு அரசாங்கம் சர்வாதிகார முறைகள் தன் கையில் இருக்கக்கூடிய பவரை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்கிற அந்த பொறுப்பு இந்த அனைத்து அமைப்புகளுக்குமே இருக்கிறது. அனைத்திற்கும் மேல சுப்ரீம் கோர்ட் அதை நம்பலாமா நம்பக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு வர தொடங்கிவிட்டது. காரணம், சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதியாக இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாக்கள் மீது ஏராளமான அலிகேஷன் ஒவ்வொரு முறையும் வர தொடங்கிவிட்டது. ரஞ்சன் கோகோயாக இருக்கட்டும், சந்திரசூடாக இருக்கட்டும், அல்ல கவை அவர்களாக இருக்கட்டும், அல்ல இப்போ சீஃப் ஜஸ்டிஸாக பதவியேற்ற புதிய நீதிபதியாக இருக்கட்டும். வருடம் 2012 ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் ஒரு நீதிபதி மீது வருகிறது. என்ன அலிகேஷன்? இந்த நபர் 7 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்களை இந்த நாட்டு அரசாங்கத்தினிடமிருந்து திருடி இருக்கிறார். இது மட்டுமல்ல, இதே போன்ற இன்னொரு அலிகேஷன், பெயில் கொடுப்பதற்காக கைதிகளிடமிருந்து லஞ்சம் வாங்கிய நபர் தான் இந்த நபர். ஐம் டாக்கிங் அபவுட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த். அவர் மீது இருக்கக்கூடிய அலிகேஷன் சரியாக விசாரிக்கப்பட்டிருந்தால் அவர் இன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருந்திருப்பாரா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். இந்த பதிவில் ஏராளமான அலிகேஷன் மட்டுமல்ல, ஆதாரபூர்வமான எவிடன்சஸ்களையும் நான் எடுத்து வைக்க போகிறேன். எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை தன் கைவசப்படுத்தி இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு பப்பெட் போன்று நடத்த தொடங்கிவிட்டது. அதாவது எந்த விதமான நபர்களை தலைமை நீதிபதியாக கொண்டு வருகிறார்கள், தனக்கு சாதகமாக எப்படியெல்லாம் வேர்டிக்ஸ்களை கொண்டு வரக்கூடிய வேலையை குஜராத் லாபி பார்க்க தொடங்கிவிட்டது. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இன்னைக்கு நடக்கக்கூடிய எஸ்ஐஆரை பற்றி விசாரிக்கும் போது பீகாரில் நடந்த எஸ்ஐஆரை பற்றி ஒரு துளி கேள்வி கூட கேட்காமல், பீகாரில் எப்படி நீங்க எஸ்ஐஆர் நடத்துகிறீர்களோ அதையே பேஸாக எடுத்து வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்க எஸ்ஐஆரை நடத்தலாம் என்கிற அந்த வேர்டிக்டை கொடுத்த நபர் தான் இவர். எதற்காக கொடுத்தார், எதற்காக பேசினார்? அப்போ பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் சரியாக நடந்ததா? பீகாரில் எந்த விதமான தவறும் நடக்கவில்லையா? 68 லட்சம் நபர்களை நீங்க நீக்கினீர்கள், அந்த பட்டியல் எங்கே என்று கூட இவர் கேட்கவில்லை. இப்போ இவர் இந்த நாட்டின் புதிய நீதிபதி, தலைமை நீதிபதி. இவரை பற்றின ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் காரவான் மேகசினில் வெளிவந்திருக்கிறது, ஆதாரபூர்வமாக வெளிவந்திருக்கிறது. அதைத்தான் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஷாக்கிங் ரிப்போர்ட். ப்ளீஸ் வாட்ச் திஸ் டில் எண்ட். கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான நீதிமன்றத்தை நாம் உருவாக்கிவிட்டோம் என்று. இந்த வீடியோவில் உங்களை ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை இது போன்ற உண்மைகளை கொண்டு வராதபடி முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்திற்கு நீங்க கொடுக்கலாம். 2012 சண்டிகரை சார்ந்த ஒரு பிசினஸ்மேன் வழியாக ஜஸ்டிஸ் சூரியகாந்துக்கு எதிராக ஒரு சீரியஸான அலிகேஷன் அப்ப இருந்த நீதிபதி, தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் வழியாக வந்து சேர்ந்தது. இந்த கம்ப்ளைண்டில் என்ன, ரியல் எஸ்டேட் பிரைஸை, அதாவது இவர் நிலங்களை வாங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஏராளமான தில்லுமுள்ளுக்களை செய்திருக்கிறார். பல கோடி ரூபாயை இவர் அரசாங்கத்திற்கு கட்டாமல், எனக்கு சேர வேண்டிய பணத்தையும் கொடுக்காமல் எங்களை ஏமாற்றக்கூடிய வேலையை இவர் பார்த்திருக்கிறார். இது மட்டுமல்ல, 2017 இரண்டாவது எக்ஸ்ப்ளோஷன் வெளிவந்தது. பஞ்சாப் சிறையிலிருந்து ஒரு கைதி ஜஸ்டிஸ் சூரியகாந்திற்கு எதிராக 8 வழக்குகளை
குறிப்பிட்டு அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்து இன்னொரு கடிதத்தை அதே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அனுப்பியிருக்கிறார். அதாவது இந்த நபர் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்கிற இந்த நபர் எங்களிடம் லஞ்சத்தை வாங்கி எங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை மிகவும் ஆழமாக நீங்க பார்க்க வேண்டும். இப்போ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இஸ் द चीफ जस्टिस ऑफ इंडिया. मैं सूर्यकांत ईश्वर की शपथ लेता हूं. द मोस्ट ஷாக்கிங் திங், 2017 ஆண்டு அல்ல 2012 ஆண்டு வெளிவந்த அந்த எக்ஸ்போஷர்ஸ்கள் அஃபிடேவிட் வழியாக அனைத்துமே இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா சுப்ரீம் கோர்ட்டில் தூசிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஃபைல்ஸ்களை யாருமே எடுத்து காட்டவில்லை, எடுத்து பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களை 2018 ஆண்டு பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட்டின் நீதிபதியாக நியமித்தது மட்டுமல்லாமல் 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் ஹிமாச்சல் பிரதேசத்தின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாகவும் இவருக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. அதாவது நீங்க சாதாரணமாக நீங்க திருட்டு வேலைகளை பார்த்தீர்கள்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட், சிறை கிடைக்கும். பெரிய பெரிய ஊழல்களை நீங்க செய்தீர்கள்னா உங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். அசமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா have become chief minister. He had a huge scam on him. அஜித் பவார் 75,000 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஊழல், சக்கி பீசிங் 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 என்று நரேந்திர மோடியை கூறியிருந்தார். அவர் இன்னைக்கு மகாராஷ்டிராவின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். இதே போன்று ஏராளமான நபர்கள். அதே ஒரு சாதாரணமான லேக்பால் வெறும் 6,000 ரூபாய் லஞ்சம் வாங்குவதில் பிடிபட்டு போனால் அவருடைய வேலையும் போகும், அவருக்கு தண்டனையும் கிடைக்கும். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பதவியில் வருவதற்கு நீங்க பெரிய பெரிய ஊழல்களை செய்தால் அதற்கான வழியும் இருக்கும். வருடம் 1984 ஆண்டிலிருந்து 2012 ஆண்டு இந்த ஸ்டோரியை அங்கிருந்து தொடக்கலாம். ஒரு இளம் லாயர் ஹிசார், ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹிசார் நீதிமன்றத்தில் ஒரு சில கோர்ட் ஃபைல்ஸ்களை எடுத்து இங்கேயும் அங்கேயும் அலையக்கூடிய அந்த தருணம். அதாவது எப்படியாவது ஒரு சில கேசஸ்கள் கிடைத்து விட வேண்டும். இவருடைய பேர் தான் அட்வொகேட் சூரியகாந்த். அப்போ வருடம் 2000 வரை ஒரு சாதாரணமாக லாயராக இருந்த இந்த நபர் திடீர் என்று அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட்டாக நியமிக்கப்படுகிறது. அதாவது அரசாங்கத்தின் அட்வொகேட். இந்த இடத்தில் தான் இவர் கையில் பவர் வருகிறது, பதவி வருகிறது. ஏராளமான அரசியல்வாதிகளுடன் பழக்கங்கள் ஏற்படுகிறது. இது மட்டுமல்ல, சூரியகாந்த் அடுத்த 4 வருடத்தில் promoted as the judge in the same court, பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட்டில் அடுத்த 4வது வருடம் இவருக்கு ப்ரமோஷனும் கிடைக்கிறது. லக்ஸரி வாழ்க்கை, பணம், பதவி, புகழ் அனைத்துமே இருக்கும்போது 2012 ஆண்டு இவருக்கு எதிராக ஒரு ஷாக் வெளிவருகிறது. அதாவது சிங்கிள் ஜட்ஜ் சூரியகாந்த் had become single judge பெஞ்ச் உடைய நீதிபதி பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில். முதல் கம்ப்ளைண்ட் சூரியகாந்துக்கு எதிராக ஆகஸ்ட் 2012 ஆண்டு வெளிவருகிறது. சண்டிகரை சார்ந்த ஒரு பிஸ்னஸ்மேன் சதீஷ்குமார் ஜெயின். சதீஷ்குமார் ஜெயின் அப்போ இருந்த தலைமை நீதிபதி SH கபாடியாவிற்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த மாதிரி பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதி சூரியகாந்த் டாக்ஸை திருடி இருக்கிறார், கிட்டத்தட்ட 7,63,00,000. இந்த நபர் யார்? ஜஸ்டிஸ் சூரியகாந்திற்காக நிலங்களை வாங்க கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய இந்த நபர். இது மட்டுமல்ல, சேல் டீடுக்கான அனைத்து தகவலையும் அந்த பதவியில் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இது மட்டுமல்ல, டாக்குமெண்ட், சிக்னேட்டரிஸ், அமௌண்ட், எவ்வளவு ரூபாய் கொடுத்தீர்கள், எங்க கொடுத்தீர்கள், எங்க வித்தீர்கள், யாருக்கு வித்தீர்கள் என்கிற அனைத்து டேட்டாவும் கொடுக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரி ரெஸ்பாண்ட் டு ஜெயின் அஃபிடவிட். சுப்ரீம் கோர்ட் இந்த கடிதத்தை பார்த்த உடனேயே ஒரு பதிலை கேட்கிறார்கள். அதாவது நீங்க வெறும் வாய் வார்த்தையாக இது போன்ற கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீர்களா, எங்களால் அவருக்கு எதிராக எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதனால் நீங்க எழுப்பிய இந்த அலிகேஷனுக்கான சரியான ஆதாரங்களை அஃபிடவிட் வழியாக நீங்க கொடுக்க வேண்டும் என்று. ஓகே, சுப்ரீம் கோர்ட் இந்த கடிதத்தை எழுதியவுடன், இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்தவுடன் 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2012 ஆண்டு 3 வாரங்களுக்குள் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான அனைத்தையுமே கொடுக்க வேண்டும் என்று கொடுத்த, அதிலிருந்து ஒரு 6வது நாள் பிஸ்னஸ்மேன் ஜெயின் அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களையும் சேல் டீட் உட்பட அனைத்தையுமே கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துக்கிறார். அதாவது கரெக்டாக 6வது நாள்.
Jain converted the entire complaint, every single detail, same transaction, same payment. It's into Swan's signed affidavit and sent it to the Supreme Court. சுப்ரீம் கோர்ட்டிற்கு அனைத்துமே அனுப்பியதற்கு பின்பு காரவானுடைய ரிசர்ச், அவர்களுடைய டீட்டெயில்டான இந்த பதிவு, அதிலிருந்து தான் ஏராளமான விஷயங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஜெயனுடைய கம்ப்ளைண்ட் சூரியகாந்தை மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது. ஜெயன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, சூரியகாந்தினிடம் ஒரு சில ரெனோவேஷன் வேலையை கொடுத்திருந்தார். அதாவது 3 ப்ராப்பர்ட்டி, அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு வீடு செக்டர் 10 சண்டிகரில் இருக்குது. இதை தாண்டி ஒரு 2 பெட்ரூம் பிளாட் செக்டர் 16 இருக்குது. இதை தாண்டி ஒரு 15 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பஞ்ச்குலாவில் இருக்குது. இந்த 3க்கான பொறுப்பும் சதீஷ் ஜெயினுக்கு கொடுக்கப்பட்டது, இதற்கான ரெனோவேஷன் வேலையை பார்ப்பதற்காக. இந்த ரெனோவேஷனுக்காக சதீஷ் ஜெயின் செலவழித்த தொகை 19 லட்சம் ரூபாய். ஆனால் அந்த 19 லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு நயா பைசா இதுவரை ஜஸ்டிஸ் சூரியகாந்த் எனக்கு கொடுக்கவில்லை என்கிற இந்த கம்ப்ளைண்ட். இந்த அஃபிடேவிட்டில் இன்னொரு விஷயத்தையும் எழுதி வைக்கிறார். அதாவது கம்ப்ளைண்ட் சுப்ரீம் கோர்ட்டிடம் போன அடுத்த ஒரு சில நாட்களிலேயே சூரியகாந்த் தரப்பிலிருந்து 6 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. செலவானது 19 லட்சம் ரூபாய், ஆனால் 6 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. இது மட்டுமல்ல, சதீஷ் ஜெயின் கொடுத்த அந்த தகவலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 4 வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிகளுக்கான ஒரு டீட்டெயில்டான இன்கொயரி நடத்த வேண்டும். இந்த 4 ப்ராப்பர்ட்டியில் என்னெல்லாம் தில்லுமுல்லு செய்தார் என்கிற அந்த விஷயத்தை விளாவரியாக எடுத்து வைத்திருந்தார். 4 properties, submission to CJI which he has bought or sold for சூரியகாந்த். சூரியகாந்திற்காக வாங்க கொடுக்கக்கூடிய வேலையை இவர் பார்த்திருக்கிறார். அதற்கான விஷயங்களை எடுத்து வைத்த சதீஷ் குமார் ஜெயினுடைய படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அக்கார்டிங் டு சதீஷ் குமார் ஜெயின், அவர் கொடுத்த அந்த எஃபிடேவிட் நீங்கள் பார்த்தீர்கள், அவருடைய முதல் டீட் மார்ச் 2010ஆம் ஆண்டு விற்கப்படுகிறது. இந்த டீடில் நீங்கள் பாருங்க, நஹான் ரோடு, குமராஹட்டி, ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கான உண்மையான விலை 2,32 லட்சம். ஆனால் பேப்பரில் காட்டியது வெறும் 13 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட 2,20 லட்சம் ரூபாயை அரசாங்கத்தின் கணக்கிலேயே காட்டவில்லை. அப்போ அந்த பணத்திற்கான ஸ்டாம்ப் டியூட்டி வாங்க வேண்டாம், அந்த பணத்தை பற்றி அரசாங்கத்திடம் காட்ட வேண்டாம், டாக்ஸும் செலுத்த வேண்டாம், அனைத்துமே கேஷ் டிரான்சாக்ஷனாக நடந்ததாக கூறியிருக்கிறார். இதை தாண்டி 2வது டீலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, பஞ்ச்குலாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட் ஏப்ரல் 2011ஆம் ஆண்டு இது விற்கப்படுகிறது. 441 ஸ்கொயர் மீட்டர் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் பஞ்ச்குலா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான உண்மையான விலை 3,10 லட்சம். ஆனால் பேப்பரில் காட்டியது வெறும் 1,50 லட்சம். 1,60 லட்சம் ரூபாய்க்கான டீலிங் கேஷில் நடந்திருக்கிறது. அதாவது இந்த பணத்தையும் அரசாங்கம் காட்டவில்லை, அதற்கான ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கவில்லை, அதை பற்றி எந்த விதமான தகவலும் கிடையாது, அதை பற்றின நீங்கள் டாக்ஸும் செலுத்தவில்லை. சரி, டீல் நம்பர் 3. இப்போ இது ரெண்டுமே அவர் வித்தது, சூரியகாந்திடம் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை வித்தது. இப்போ சூரியகாந்த் சதீஷ்குமார் ஜெயினை கூப்பிட்டு எனக்கு ஒரு பாஷான ஒரு பங்களா வீடு வேணும் என்று கேட்டிருக்கிறார். ஒரு நீதிபதி டெல்லியில் வேணும் என்று கேட்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய மிக பாஷாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கிரேட்டர் கைலாஷ். கிரேட்டர் கைலாஷில் இருக்கக்கூடிய மகாராணி பாக். மகாராணி பாகில் ஒரு அழகான பங்களா வீட்டை இவர் தேடி கண்டுபிடித்து விடுகிறார். இந்த வீட்டின் சைஸ் 285 ஸ்கொயர் யார்டு, ஒரு மிகப்பெரிய பங்களோ. இந்த பங்களா யாரிடம் இருந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜெய்ப்பூரின் பிரின்சஸ், ராயல் ஃபேமிலியுடைய ஒரு பிரின்சஸ் தியா குமாரி. 2013ஆம் ஆண்டு தியா குமாரி அப்புறம் பிஜேபியிலும் போய் இறங்கிறார். எனிவேஸ் 2010ஆம் ஆண்டு இந்த சேல் டீல் சைன் செய்யப்படுகிறது. இந்த ப்ராப்பர்ட்டியை இவர் வாங்கி கொடுக்கிறார். அதாவது சூரியகாந்த் இதை வாங்குகிறார். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய உண்மையான விலை அப்போ எவ்வளவு நீங்கள் பார்த்தீர்கள்னா 3,50 லட்சம் ரூபாய். ஆனால் ஆன் பேப்பர் வெறும் 1,50 லட்சம் ரூபாய்க்கு காட்டி மீதம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கான பணத்தை கேஷாக செட்டில் செய்திருக்கிறார்கள். இந்த பணத்தை தியா குமாரியுடைய வீட்டுக்கே சென்று ஜஸ்டிஸ் சூரியகாந்துடைய மனைவி மற்றும் சதீஷ்குமார் 2 பேருமே கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். இங்கேயும் அதே கதை தான். மோட் ஆஃப் ஆப்பரேண்டி சேம். கணக்கை தவறாக காட்டி டீலை முடித்து கொண்டு அதற்கான எந்த விதமான கணக்கையும் காட்டுவதில்லை.
டீல் நம்பர் 4 செக்டர் 18 இருக்கக்கூடிய சண்டிகர் ப்ராப்பர்ட்டி, இதையும் இவர் வாங்கியிருக்கிறார். 190 ஸ்கொயர் யார்டு ப்ராப்பர்ட்டி இன் செக்டர் 18 சண்டிகர். இதுவும் சண்டிகரில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரைமான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை 3,80,00,000 ரூபாய். ஆனால் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான விலையை ஆன் பேப்பர் காட்டிய தொகை வெறும் 1 கோடி ரூபாய். அப்போ இங்கேயும் கிட்டத்தட்ட 2,83,00,000 ரூபாயை காட்டவில்லை. அனைத்துமே டாக்ஸ் ஃப்ரீ. இங்கேயும் பணம் கேஷாக கொடுக்கப்பட்டது. இத்தனை அலிகேஷன் வந்த பின்பு கூட, இத்தனை டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்து காட்டிய பின்பு கூட, சேல் டீட்ல இருந்து அனைத்தையுமே காட்டிய பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷனையும் அரசாங்கம் அல்ல நீதிமன்றம் எடுக்கவில்லை. இட் வாஸ் அன் ஒஃபிஷியல் கம்ப்ளைண்ட் given to சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தென். ஆனால் இவருக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன் தான் கிடைத்து கொண்டிருந்தது. அப்படியே இவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. சர்க்கிள் ரேட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, சர்க்கிள் ரேட்னா ஒரு இடத்துடைய இதற்கு கீழே, அதாவது குறைஞ்சபட்சம் இந்த விலை இதற்கு கீழே நீங்கள் வாங்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய கிரேட்டர் கைலாஷ் மற்றும் சண்டிகரில் இருக்கக்கூடிய செக்டர் 18 ப்ராப்பர்ட்டிகளை மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆஸ் பர் செப்டம்பர் 2010 ஜிகேல இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் ஒரு ஸ்கொயர் யார்டுடைய விலை 1,50,000. இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியோடைய அதை கூட்டி கழித்து பார்த்தீர்கள்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கான உண்மையான விலை, சர்க்கிள் ரேட்டுக்கான விலை 3 கோடி ரூபாய். ஆனால் பேப்பரில் காட்டியது வெறும் 1,50,00,000. செக்டர் 18 இருக்கக்கூடிய சண்டிகர் ப்ராப்பர்ட்டியோடைய சர்க்கிள் ரேட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அப்போ 3,49,000 ரூபாய் சர்க்கிள் ரேட் ஆஸ் பர் தி கவர்மெண்ட். ஆனால் இவர்கள் காட்டியது வெறும் 1,50,00,000 1,75,00,000. ஆனால் ஆஸ் பர் த கவர்மெண்ட் 6,63,00,000 ரூபாய்க்கான சர்க்கிள் ரேட் இந்த இடத்தில் இருந்திருக்கிறது. இதற்கான ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே மிஸ்டர் ஜெயன் கொடுத்திருக்கிறார். சரி, இந்த விஷயத்தை பற்றி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. அடுத்த 5 வருடத்திற்கு பின்பு இன்னொரு கம்ப்ளைண்ட் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு சிறையிலிருந்து வெளிவருகிறது. இந்த கம்ப்ளைண்ட் ஒரு கைதி எழுதியிருக்கிறார். இந்த கைதியின் பெயர் சுர்ஜித் சிங். பஞ்சாபை பொறுத்தவரையில் நார்கோடெக்ஸ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, போதைப் பொருட்கள். அந்த போதைப் பொருட்களை பற்றி சுர்ஜித் சிங் கொடுத்த தகவலை படுத்தி நீங்கள் பார்த்தீர்கள்னா, பட்டியாலா ஹை செக்யூரிட்டி சிறையிலிருந்து இந்த கடிதம் எழுதப்பட்டது. நேரடியாக NDPS ஆக்ட் இதற்கு கீழே கைது செய்யப்பட்ட 8க்கும் மேற்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் அவர்கள் கொடுத்த லஞ்ச பணம். யார் வழியாக இந்த லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது? சூரியகாந்துடைய தம்பி, நெஃப்யூ மற்றும் 2 ஜூனியர் லாயர்ஸ்கள் அவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த டீலையும் முடிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, இவர்கள் புரோக்கர் போன்று நேரடியாக சூரியகாந்திற்கு மெசேஜ் கொடுப்பது, பணத்தை வாங்குவது, கொடுப்பது போன்ற அனைத்து பேரையும் இவர்கள் தான் பார்க்கிறார்கள் என்று அவர் கூறியிருந்தார். சுர்ஜித்துடைய கம்ப்ளைண்ட் அக்டோபர் 2015 ஆண்டிலிருந்து பிப்ரவரி 2017 ஆண்டு வரை கமர்ஷியல் குவான்டிட்டியில், அதாவது ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள் 1000 கிலோ, 500 கிலோ, 2000 கிலோ, இந்த மாதிரியான வழக்குகள் சாதாரணமான வழக்குகள் கிடையாது. அந்த மாதிரியான வழக்குகளில் பெயில் கொடுப்பதற்காக சூரியகாந்த் பணத்தை வாங்கி பெயில் கொடுத்தார் என்று பஞ்சாபை பொறுத்தவரையில் ஏராளமான குடும்பங்கள், ஏராளமான இளைஞர்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ட்ரக்ஸ், அந்த ட்ரக்ஸ்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய மாஃபியாக்களுக்கு வேலை பார்த்த நபர் தான் இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வேலை பார்க்கிறார். கொலிஷியம் எப்படி இந்த நபருக்கு இத்தனை எதிர்ப்புகள் இருந்த பின்பு கூட இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவின் பதவியில் அமர்ந்திருக்கிறார். இதை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கக்கூடிய இந்த நபர் 14 வருடங்கள் வரை அதே பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் அங்கிருந்து அக்டோபர் 3 2018 ஆண்டு பிஜேபி அரசாங்கம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஹைகோர்ட்டில் பதவியேற்கிறார். இந்த கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய AK கோயல், ஜஸ்டிஸ் AK கோயல் அடுத்த நாளே இந்த நபருக்கு இந்த பதவி கிடைக்கக்கூடாது, இந்த நபர் மீது ஏராளமான அலிகேஷன்ஸ் இருக்கு, இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறிய பின்பு கூட அடுத்தபடியாக
AK மித்தல் அவர்தான் சரியான நபர் என்று கூறிய பின்பு கூட AK மித்தல் இந்த சூரியகாந்தை விட இன்னும் 4 வருடம் சீனியராக இருக்கிறார் என்று கூறிய பின்பு கூட அவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, அவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை. ஜனவரி 10ஆம் தேதி கொலிஷத்துடைய மீட்டிங்கில் நீங்க பார்த்தீர்கள்னா ஜஸ்டிஸ் AK மித்தல் சீனியர் டு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக எடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் இருந்த இன்னும் 2 நீதிபதிகள் ஜஸ்டிஸ் செரான் மற்றும் ஜஸ்டிஸ் செரான் பஞ்சாப் அண்ட் ஹரியானாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மற்றும் ரஞ்சன் கோகோய் இப்போ பிஜேபியின் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இதற்கு முன்பு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். செப்டம்பர் மாதம் 2017ஆம் ஆண்டு செரான் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் வருவதாக கூறி இப்போ AK மித்தல் அவர்களை ப்ரமோட் செய்ய வேண்டாம், செரான் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி அவர் ஒரு 2-3 மாதம் இருந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம AK மித்தலை ரெக்கமெண்ட் செய்வோம் என்று கூறியிருந்தார்கள். அதாவது புரோட்டோகாலை மையப்படுத்தி AK மித்தலுடைய பெயரை இவர்கள் நியமிக்கவில்லை. ஆனால் செரான் அவர்கள் பதவி வெளியே உடனேயே AK மித்தலுடைய பெயரை கொலிஷத்தில் எடுத்து வைக்காமல் ரஞ்சன் கோகோய் நேரடியாக யாரை ரெக்கமெண்ட் செய்கிறார்? தீபக் மிஸ்ரா, ரஞ்சன் கோகோய், ஜஸ்டி செலமேஸ்வர் மற்றும் குரியன் ஜோசஃபை அடுத்த ஒரு மீட்டிங்கில் கலட்டி விட்டார்கள். அதாவது அவர் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளவில்லை. நேரடியாக AK மித்தலுடைய பெயரை கொடுக்காமல் சூரியகாந்துடைய பெயரை இவர்கள் இப்படி எடுத்து வைத்தார்கள். மறுபடியும் ஜஸ்டிஸ் AK கோயல் அதற்கும் எதிர்ப்பை தெரிவித்தார். ஆனால் எந்த விதமான எதிர்ப்பும் அங்கே செல்லுபடியாகவில்லை. ஐ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி disagree with this proposal. கோயல் மிக தெளிவாக இந்த விஷயத்தை எடுத்து வைத்த பின்பு கூட யாருமே அதை கேட்கவில்லை. அதாவது ஒரு நீதிபதி மீது கரப்ஷன், அண்டர் வேல்யூவேஷன், கேஷ் டீல், பிரைப் இன் பெயில் மற்றும் ஜாதி ரீதியாக ஒரு சில வேர்டிக்ஸ்களை கொடுத்ததாக அவர் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்த பின்பு கூட இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறார்? தலைமை நீதிபதியாக இருக்கிறார். இப்போ சிந்தித்து பாருங்கள், பிஜேபிக்கு சாதகமாக, SIRக்கு சாதகமாக எந்த நீதிபதிகள் அல்ல மற்ற வழக்குகளில் எந்த நீதிபதிகள் தீர்ப்புகளை எழுதி வருகிறார்களோ அந்த நீதிபதிகளுடைய பின்புலத்தை நீங்க பார்த்தீர்கள்னா நேர்வழியில், நேர்மையான வழியில் இவர்கள் வரவில்லை. இது போன்ற திருட்டுத்தனமான வேலைகளை பார்த்து இன்னைக்கு எலிவேட் செய்யப்பட்ட இந்த நபர்களை எப்படி நீங்க நம்ப முடியும்? எப்படி இவர்கள் சரியான தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று உங்களால் நம்ப முடியும்? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி 2வது இந்த வீடியோவை பற்றின உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.